பாறையில் ஒட்டிக்கிட்டு வளரக்கூடிய மீன் இனம் இது. இதோட பேர் சிப்பி மீன். டோட்டலாக மீன் டேஸ்ட் இல்லாமல் நல்ல ஒரு கறி டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய மீன் இது. இதில் நிறைய மணல் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதனால நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு அதன் பிறகு இதை ஒரு பானையிலையோ இல்லை இட்லி பாத்திரலையோ வச்சு வேக வைக்கணும். தண்ணி எதுவும் விடாமல் வேக வைக்கணும். அதிலிருந்தே நிறைய தண்ணி ஃபார்ம் ஆகும். இப்போது வேக வச்சு இதை ஒரு ட்ரேயில் கொட்டியாச்சு. வேக வச்சாதான் அந்த மீனோட வாய் ஓப்பன் ஆகும். மூடி இருக்கும்போது இதோட ஃப்ளஷை நம்மளால எடுக்க முடியாது. இந்த சிப்பியில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தேய்பிறை டைம் இதை வாங்கணும் அப்படின்னா இதுக்கு உள்ள ஃப்ளஷ் ரொம்ப குட்டியாக இருக்கும். அதே நேரம் வளர்பிறை டைம் வாங்கினோன்னா ஃப்ளஷ் பெருசாக இருக்கும். சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தேய்பிறையில் தான் இதை நாங்கள் வாங்கியிருக்கோம். சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா கூப்பிடாம நான் ஓடி போய் செய்யக்கூடிய ஒரே வேலை இந்த ஒரு வேலை தான். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு அந்த மீன் பிடிக்கும். நாம் உப்பு சேர்க்காமலே இந்த மீன் உப்பு டேஸ்ட்டோடு இருக்கும். அதனால் கொஞ்சம் போல் உப்பு, தேவையான மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போட்டு நாம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.